ஒரு சின்ன ஜெப கூட்டம் எப்படி வரலாற்றையே மாத்த முடியும்னு நீங்க என்னக்காவது யோசிச்சு இருக்கீங்களா? வாங்க நன்டைன் ஓனிக்ஸுக்கு போவோம். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அசூசா தெருன்னு ஒரு சாதாரண தெரு. அங்கதான் இது நடந்துச்சு. அப்போ எல்லா தரப்பு மக்களும் ஒரு நம்பிக்கைக்கா, நிஜமான ஒண்ணுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் வில்லியம் ஜே சேமோர் ஒரு போதகர் வர்றாரு. அவருக்கு கடவுள் மேல ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. அவர் பரிசுத்த ஆவியை பத்தி போதிக்க வந்தாரு. அதாவது யார் வேணும்னாலும், அவங்க எந்த பின்னணியில இருந்து வந்தாலும் கடவுளை ஒரு சக்தி வாய்ந்த வழியில அனுபவிக்க முடியும்னு சொன்னாரு. சூட்டங்க சின்னதா பானிப்ரே தெருவுல ஒரு சாதாரண வீட்ல ஆரம்பிச்சது. ஆனா அங்க இருந்த சக்தி, நம்பிக்கை, ஒற்றுமை அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. மக்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க, பாட்டு பாடினாங்க, ஒன்னா சேர்ந்து கடவுளை வணங்கினாங்க. எந்த இன பிரிவினையும், மொழி பிரிவினையும், பணக்காரன் இறங்குற பிரிவினையும் அங்க இல்ல. நீங்க பணக்காரரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, கருப்பரா இருந்தாலும் சரி, வெள்ளையரா இருந்தாலும் சரி, வரவேற்கப்பட்டாங்க. இந்த செய்தி பரவ ஆரம்பிச்சதும் சூட்டம் ரொம்ப பெருசா ஆக்கிடுச்சு. அதனா ஸ்ரீவட்டோல் அசூசா தெருவுல இருந்த ஒரு பழைய கட்டிடத்துக்கு மாற வேண்டியதா போச்சு. அந்த பழைய கிடங்கு பாட்டுலாயும் சிறப்பாலையும் ஜெபங்களாயும் அது இருந்துச்சு. மக்கள் அற்புதங்கள் நடந்ததாவும் குணமடைந்ததாவும் ஆன்மீக அனுபவங்கள் கிடைந்ததாவும் சொன்னாங்க. இத பார்த்த நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அசூசா தெரு எழுப்புதலை உண்மையிலேயே சிறப்பாக்கியது வெறும் அற்புதங்கள் மட்டும் இல்ல, அது எப்படி மக்களை ஒன்னா கொண்டு வந்துச்சுங்கிறதான். அமெரிக்கா ரொம்ப பிரிஞ்சு இருந்த ஒரு காலத்துல அசூசா தெரு ஒற்றுமைக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு அடையாளமா மாறிச்சு. என்ன நடக்குதுன்னு பார்க்க உலகத்தில் பல இடங்கள்ல இருந்து மக்கள் பயணம் செஞ்சாங்க. சிலர் அங்கேயே தங்கிட்டாங்க, சிலர் வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அவங்க எங்க போனாலும் அந்த எழுப்புதலின் நெருப்பை தங்க சூடவே கொண்டு போனாங்க. அசூசா தெருவோட விளைவுகளை இன்னக்கும் உணர முடியும். இந்த சின்ன இயக்கம் இப்போ நாம பென்கோஸ்ட் இயக்கம்னு சொல்ற நவீன இயக்கத்துக்கு ஒரு ஆரம்பமா இருந்துச்சு. நான் அசூசா தெருவை பத்தி யோசிக்கும்போ ஒரு எழுப்புதலை மட்டும் பார்க்கல, நம்பிக்கையும் ஒற்றுமையும் என்ன செய்ய முடியும் என்ன நேரடி உதாரணமா பார்க்கிறேன். நம்பிக்கை தடைகள் உடைச்சு அழகான ஒன்ன உருவாக்க முடியும். சில சமயங்கள்ல ரொம்ப பெரிய மாற்றம் ஒரு சில மக்களால தான் ஆரம்பிக்குது. அவங்க ஒன்னா சேர்ந்து பெரிய ஒண்ணுக்கா நம்புறாங்க. அதனால அடுத்த முறை நீங்க சின்னதா உணர்ந்தாலோ இல்ல உங்களா ஏதாவது மாற்றம் உண்டாக்க முடியுமான்னு யோசிச்சாலோ அசூசா தெரு கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சமயங்கள்ல ஒற்றுமையும் நம்பிக்கையும் போதும் உலகத்தையே மாத்த. கேட்டதுக்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு ஊக்கமளிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.